கிரிக்குள்ளையான கிழிக்குந்திர உன்னை வர சொன்னா போ சொன்னா வந்து கிழிச்சேரி போவா போடுவா திறமை இருக்கு சொல்லு பார்க்கலாம். கிரிக்குள்ளையான உன்னை நறுக்கி பலி கொடுத்து விடுவேன். உன்னை நான் சும்மா விட போகாது பது செய்ய வரை கிருத்தேறி வந்த பாது எங்க பகவான் சொல்றாரு பாத்தியா, யாருக்கும் அடங்காத சர்வ சங்கரன் எங்க பகவான் பாரு நிக்கிற ஸ்டைல் பாத்தியா, பேர் பார்த்த கணக்கு சர்வ சங்கரன். ஆமா. அந்த வார்த்தை ஏன் வந்தது? ஏன் வந்தது? உட்பூத்தல் ஆரம்பிச்சு விட்டியாடா உள்ள பாத்தியா பாத்தியா. சரி, சர்வ சங்கரன் என்று ஏன் தெரியுமா தெரிவித்தார்? என் மாதர்கள் சாதிக்க மாதர்கள் கொண்டாடினோமோ அந்த பூதகங்கள் ஜெகன் மாதவனை கொண்டிரமோ. இவனை பார்த்து எனக்கு சண்டை செய்யவே தோணல்றா. என்னடா ஒரே நடையா நடந்து வந்துக்கிறாங்க. பகவான் தப்பா சொல்றேன், நான் எங்க பகவான் தப்பா சொல்றேன். கிரிக்குள்ள கீழ்ச்சேரின்னு சொல்றான், பூதமான எடுத்து கொல்லறன்றான். ஆமா, அதே நாடுதான நடந்துக்கிறான். அவர் பல கிளைகள் புரிந்திருக்கின்றார். யுத்தத்தில் எவ்வளவு பேர் கொண்டுகிறாரு. அப்படியா? ஆமா. இப்படியே நடந்தேவா? என்னதா நாங்களும் நடக்க ஆரம்பிச்சோம், தாங்க மாட்டேன். அதுல ஏதோ ஒரு சாமர்த்தி இருக்குதுன்னு இடம் அங்க இருக்குது. எதிராளி பலத்தை கொண்டு நம்ம அதான் இடம் அங்க இருக்குது. எங்க பகவான் மாதிரி நாடம் பார்க்கலாம். எங்க பகவான் மாதிரியா? உன்னுடைய கேள்விக்கு நான் பதில் சொல்ல வந்தல. நானா நீ வாங்கி கொண்ட பையன் அட்டாச்சி போனா ஜனத்தனையும் தூங்குதுங்க பச்சாடுங்க கம்யூனிட்டி மக்கா. பகவானு மகாராஜா, மகாராஜா நான் உசாரா பாத்து மகாராஜா, நான் உசாரா பாத்து என்ன காலையில சொல்லுமா. மூணு கண்ணை தரகாத பாத்து மகாராஜா. எங்க போனா? மூணு கண்ணை தரகாத பாத்து எந்த ஆளு எந்த பக்கம் போனாருன்னு தெரியல. உன்னுடைய ஒரு கண் இங்க இருக்கிறது, சுற்றி 4 கண் இருக்கிறது. இருக்குது ஆண்டு ஒண்ணு 4 கண்ணு சண்டை செய்வது. ஆனா இந்த கண்ணனை பார்த்தாதான் எனக்கு சிரிப்பே வருது. ஏன் மகாராஜா? முன்ஜன்மத்தில் இரணியன் சொல்றான் பிரகலாதனாண்டு, தாய் நான் தான் உனக்கு தெய்வம். தெய்வம் ஓம் இரண்யாய நமக்கு சொல்லு. யார் சொல்றது? இரணியன். இவருமே சொல்றாரு. பிரகலாதன் சொல்றான், ஓ மாரி ஓ நமோ நாராயணா அப்படின்னு சொல்றான். அறிவோ என்னடா மூச்சுக்கு மூச்சு நமோ நாராயணான்னு சொல்றேன். நாட்டு மக்கள் உலக மக்கள் என்ன சொல்றாங்க? தெய்வம் நீதான்டா சொல்ற. அந்த நீ ஹரி ஹரின்னு சொல்றியே, அந்த ஹரி எங்கிருப்பா? என்னடா இருக்கிறான் ஹரி எங்க அப்படின்னு கேட்க இவன் சொல்றாரு. அப்பா
எங்கும் நிறைந்தவர் பகவான். ஆமா. தூணில் இருப்பார், தூணில் இருப்பார், துரும்பில் இருப்பார், இருப்பார், உயிரில் இருப்பார், உன்னில் இருப்பார், எண்ணில் இருப்பான்னு சொல்றான். என்னிலும் என்னிலும். அப்ப இந்த தூள் இருப்பானா அப்படின்னு கேட்க, இருப்பார் அப்படின்னு சொல்ல எடுத்தான் கதையை. ஓங்கி அடித்த உடனே நரசிங்கனுக்கு அன்று ஒரு மானிடனாக வந்திருந்தால் பெருமைப்பட்டிருப்பேன். ஆமாங்க. உடலோ மானிட உருவம், உடல் முகமோ முகம். ஆமா. அங்கேயும் அதில் இல்லாம எதில் இல்லாம பாதியாக பேடி வந்தவன் இவன். ஆமா. பேடியாக வந்து இங்க பேடித்தனம் செய்யறான். பேடினா இதில் இல்ல அதில் இல்ல பேடித்தனம் செய்து கொண்டிருக்கிறான். சண்டை செய்ய திறமை இல்லாதவன். அவனாலே ஒரே குத்து சாவடிக்கணுமா? வாங்க வாங்க வாங்க. பெருமாள் வந்தாரையா. ஏதோ நீ பஜனம் பாடுற வீடு. என்ன பெருமாள்? வடக்குத்து பெருமாள். வடக்கு பெருமாள். சரி. அடே கண்ணா, ஏண்டா ஓடி ஓடிற? இரு பகவானே, உனக்காக நான் பேசுறேன். நீ வார்த்தை சரியில்லைன்ற. எங்க பகவான் என்ன வேகமா ஓடுறது? அவரு ஓடுறாரு பத்திய பகவான். அவர் ஓடுறாரு கனிவிட்டு ஆடுவோம். கனிவிட்டு ஆடுவார் ஓடுறாரு. கனிவிட்டு ஆடுவோம். நல்ல வேகமா ஜெகாதா. இந்த பருவத மலை பதிப்பட்ட இந்த பதலம் தொங்கலும் குடிப்பட்ட பருவத மலை பதிப்பட்ட இந்த பதலம் தொங்கலும் குடிப்பட்ட பருவத மலை பதிப்பட்ட அந்த பதலம் தொங்கலும் குடிப்பட்ட பகவானுக்கு இந்த நிலைமையா? பாரு ஐயா சாய், ஐயா சாய், வேண்டா கோயிந்தா. பகவானுக்கு எந்த நிலைமையா? இதாரு உங்க நான் பகவான் இருக்கிறானா செத்துட்டானா? அவர் போட்டாரு. அப்படியா? அவர் போட்டாரு. இப்பேற்பட்ட பகவான் நான் எங்கே பார்ப்பேன்? இந்த கண்ணனே காலி காலி இன்று முதல் கொண்டு அனைவரையும் சிறைபிடிக்க போகிறேன். சிறைபிடித்து நானே ஆட்சி செய்ய போறேன். இவனை எடுத்து சென்று அடக்கம் செய்து விடு. இவரு நான் ஒரு ஆளா தூங்க முடியும். அவங்க ஒண்ணு இந்த பகவான் எனக்கு மகனுக்கு வந்த சோதனை தண்டனை பிடித்தான். பகவானே ஐயோ ஊய் வந்துச்சு. பகவானே அவன் நான் வாரான் எகிறான் 700 பாரு அந்த புழுவான். நீ பாட்டுன்னு வீர பாட்டு எழுந்துக்கிற. யார் கொஞ்சம் தாகமா தான் நான் கொஞ்சம் சண்டை போனேன். என்ன யாருக்கும் போரிட வருகிற ஒளி ஒளி வந்து நலனே ஓடி ஓடி வந்து நலமே மீறி கொள்வான் விமன் பலமே ஓடி ஓடி வந்து நலமே மீறி கொள்வான் விமன் பலமே மாதவன் நான் நினைத்தால் இமை கொண்டு பட்டிருப்பேன். ஏன் விழுத்தேன்? ஆத்திரமக்காரெல்லாம் ஓய்ச்சி போடுன்ற நானு ஏன் விழுத்தேன்? வரான் விஷத்துக்கு அடிக்கிறான் துணி இருந்தா கூட. இவனை கொள்வதற்காக என் அத்தை பிள்ளை பஞ்சபாண்டவர்கள் பீமன் கரத்தால் மாறுவது விதி இருக்கு. அப்ப இங்க இல்ல ஆகையால் தான் இவனை விழுத்தேன். இது ஆயர்பாடி.
ஓடி வந்தான். நம்ம வேணா மூவாறு பகவானே 18 அடித்தான். பகவானே உனக்கு வீது அடி எனக்கு வீது ஏ. இந்த ஆயா பாடி நம்ம விட்டுருவோம் வேற எந்த பாடினா புச்சுக்கலாவா இது ஆயர்பாடி ஆ. பேத்தெழுத்து ஆ. அதான் தெரியும். ஆயிரம் கடல் நடுக்கடல அங்கே சென்று தோரகபுரி பட்டணம் விட்டு வந்து நடுக்கடல திட்டொன்று அமைத்து தோரகாபுரி அதற்கு பேர் தோரகாபுரி வாசன் ஆகையால் உன்னை புரிய வேண்டும். உன்னை வர்ற பக்தர்லாம் அனுப்புவா ஆமா. இன்னைக்கு கிளம்பு வரட்டுமா? போ, போ, பொறுமை போ பகவான்